Hello guys, welcome to VJS Daily Vlog. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. எஸ்பெஷலி கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு ஸ்நாக் டைப் ஆஃப் டிஷ் தான். சோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா எண்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோ கூட போலாம். ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போறோம் அப்படின்னா சிக்கன் பாப்கார்ன் தான் பண்ண போறோம். சிக்கன் பாப்கார்ன் அண்ட் சிக்கன் பர்கர் ரெண்டுமே பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் மேரினேஷனுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் தேவையோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சிக்கன் பிரஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் மைதா, 1 ஸ்பூன் ஆஃப் பெப்பர் பவுடர், 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் மில்க், கொஞ்சம் வாட்டர், ரெட் சில்லி சாஸ். ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் போதும். சோ இப்போ மேரினேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 1-2 ஸ்பூன்ஸ் ஆஃப் மைதா போட்டுக்கிறேன். அது கூட 1 ஸ்பூன் ஆஃப் பெப்பர் பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் மில்க் வந்து 2 ஸ்பூன்ஸ். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போட்டுட்டு சும்மா ஒரு கொஞ்சம் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், அப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே, அப்புறம் வாட்டர் சும்மா கொஞ்சம் போதும். ஓகே, இதுல வந்துட்டு நான் வந்துட்டு பிரெஸ்ட் பீஸ் ஃபர்ஸ்ட் காமிச்சேன். அதை வந்து நான் வந்துட்டு இது பர்கருக்கு ஏத்த மாதிரி நான் ஸ்லைஸ் கட் பண்ணிக்கினேன். பாருங்க, இந்த அளவுக்கு ஸ்லைஸ் கட் பண்ணிட்டேன். அண்ட் சிலது வந்துட்டு பாப்கார்னுக்கு ஏத்த மாதிரி, பாப்கார்ன் சிக்கனுக்கு ஏத்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நான் கடையில கட் பண்ணல, நானா பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் நமக்கு ஏத்த சைஸ்ல நம்ம பண்ணிக்கலான்றதுக்காக. ஸோ நான் அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரெஸ்ட் பீஸ் போடுறேன். இது ரெண்டுத்துக்குமே ஆக்சுவலி ஒரே மேரினேஷன் தான். நான் இதுலயே வந்துட்டு பாப்கார்ன் சிக்கனையும் போட்டுறேன். ஸோ இது ஃபுல்லா நல்லா மேரினேட் பண்ணணும். ஸோ இது ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா இடத்துக்குமே வந்துட்டு அந்த மசாலா போகணும். இது வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 1/2 an hour மேரினேட் ஆகணும். நல்லா எல்லா சைடும் பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கணும். இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க சிக்கன் வந்துட்டு ஒரு நல்ல டெண்டர் சிக்கன் வாங்கணும். நீங்க வந்து கொஞ்சம் ஹார்டா வாங்கிட்டீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு சாஃப்டா சாப்பிடும் போது ரொம்ப சாஃப்டா இருக்காது, ஒரு மாதிரி ரப்பரி மாதிரி இருக்கும். ஸோ டெண்டர் சிக்கன் மாதிரி நீங்க வாங்கிக்கணும். ஸோ இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 1/2 an hour வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல வந்துட்டு நான் வச்சு எடுத்துக்கிறேன், மேரினேட் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், நமக்கு வந்துட்டு சிக்கன் வந்துட்டு 1/2 an hour மேரினேட் ஆயிடுச்சு. ஸோ இது செப்பரேட்டா வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு பவுடர் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு அந்த சிக்கன் வந்து கிறிஸ்பியா வர்றதுக்கான பவுடர் நம்ம ரெடி பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 கப் வந்துட்டு மைதா, கொஞ்சம் ஒரு கை ஒரு சிட்டிக்கு அளவுக்கு வந்து பெப்பர், 2 வாட்டி போட்டுக்கோங்க. நீங்க எவ்வளவு மைதா போடுறீங்களோ அதுக்கு தேவைப்படும். கொஞ்சம் ஸ்பைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு. ஸோ இது ரெட் சில்லி பவுடர், இதுவும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1 ஸ்பூன் வச்சுக்கலாம். இது ஆல்மோஸ்ட். ஸோ இது கூட வந்துட்டு நம்ம சால்ட் போட போறோம். நமக்கு எவ்வளவு தேவையான. ஓகே, இப்போ வந்துட்டு ஆக்சுவலி நீங்க வந்துட்டு எண்ணெய் எந்த அளவுக்கு சூடா இருக்கணும்னு நமக்கு யூஸ்வலா தெரியாது, டெம்பரேச்சர்லாம் பார்க்க முடியாது. அப்படின்றதுனால சும்மா இந்த பவுடர் இருக்கு இல்லையா, இந்த பவுடரையே எண்ணெயில போடும்போது அந்த மாதிரி நல்லா பொரியணும். பொரிஞ்சிச்சுன்னா எண்ணெய் ஓகே சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பிரெஸ்ட் பீஸ் எடுத்துக்கிறேன். அதாவது நம்ம ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சோம் இல்லையா பர்கருக்கு தேவையானது, அதுல ஒரு பிரெஸ்ட் பீஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எது வேணாலும், பாப்கார்ன் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பர்கருக்கு தேவையான ஐட்டம்ஸ் ஃபர்ஸ்ட் பிரெஸ்ட் பீஸ் எடுத்துறேன். இந்த மாவுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். அதை அப்படி டைட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் நல்லா இப்படி
உதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஒரு தண்ணி, இது வந்து நார்மல் பிளெயின் வாட்டர், அப்படி இல்லைன்னா கோல்டு வாட்டரா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதுல போட்டு டிப் பண்ணிட்டு எடுத்துட்டு மறுபடியும் மாவுல இன்னொரு கோட்டிங் கொடுக்கணும். ஸோ செகண்ட் கோட்டிங்கும் நல்லா பண்ணிட்டு நல்லா இப்படி பண்ணிடுங்க. இப்படி நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்களோ அதுல இருக்க மாவு டஸ்ட் எல்லாம் வந்துடும். ஸோ உங்களுக்கு எவ்வளவு கிறிஸ்பியா வேணுமோ அந்த அளவுக்கு கிறிஸ்பியா கிடைக்கும். நல்லா டஸ்ட் பண்ணிட்டு எண்ணெயில அது போடணும். ஸோ பாருங்க, இது ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு வீடியோலயே தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்குன்னு. ஓகே, நீங்க வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் எப்படி சாப்பிடுவீங்களோ ஆல்மோஸ்ட் சேம் உங்களுக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நீங்க கரெக்டா சொன்ன அதே மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா இதே டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இதுல கடைசியா ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் நம்ம போடணும். அது என்னதுன்னு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு பிரெஸ்ட் பீஸ் பொரிச்சாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்குள்ளவே வந்துட்டு கொஞ்சம் பாப்கார்னும் பொரிச்சுக்கலாம். ஸோ நான் இதுல இருந்து கொஞ்சம் பாப்கார்ன் சிக்கன் எடுத்து இதுல போட்டுக்கிட்டேன். போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் இதெல்லாம் வந்துட்டு ஃபில்டர் பண்ணிட்டு டஸ்ட் இல்லாம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இது தண்ணியில போட்டுக்கிறேன். தண்ணியில போட்டுட்டு அதை மறுபடியும் எடுத்துட்டு சேம் அதே ஸ்டெப்ஸ் நம்ம எப்படி பிரெஸ்ட் பீஸ் பண்ணுமோ சேம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ மறுபடியும் இது வந்து டைட்டா பிடிக்கணும். அப்பதான் வந்துட்டு அது எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வரும்னா, நம்ம எந்த அளவுக்கு டைட்டா பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கிறிஸ்பியா வரும். ஸோ மறுபடியும் இதையும் நான் ஒன்னொன்னா டஸ்ட் பண்ணிட்டு அங்க பாப்கார்னும் நமக்கு வந்துட்டு எவ்வளவு கிறிஸ்பியா ரெடி ஆயாச்சுன்னு. நான் இதையும் வந்துட்டு இந்த ஸ்டெயினிங்ல போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் ஆக்சுவலி ஒரு மெயின் ஆன இன்கிரீடியன்ட் பெரி பெரி மசாலா. இதுதான் ஆக்சுவலி முக்கியமான டேஸ்ட் கொடுக்குமே. அதாவது இந்த ஸ்பைசி இதுல வந்து எப்படி இருக்கோம்னா லைட் ஸ்வீட் ஸ்பைசி எல்லாம் மிக்ஸ் அப் ஆயிருக்கும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட். ஸோ நான் ஒன்ஸ் பொரிச்சதுக்கு அப்புறம் இதுல எல்லாத்துலயுமே கொஞ்சம் பெரிய பெரிய மசாலா போட்டேன். பாருங்க எவ்வளவு இன்னும் கிறிஸ்பியா இருக்கு. ஸோ நான் இப்போ உங்களுக்கு பர்கர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நாங்கள் இந்த பண்ணு தான் வாங்கினோம். ஸோ இது 0 மைதா பர்கர் பன். ஸோ இதுதான் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு இதுதான் பர்கர் பன். ஸோ இதை வந்துட்டு நான் நடுவில் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, கட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்துட்டு இந்த பேன்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பட்டர், ஸோ பட்டரில் இந்த பண்ணை நான் ஹீட் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ள. ஓகே, இது வந்துட்டு இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட். ஆக்சுவலி நிறைய பேர் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ஸில் கொடுப்பாங்க, பட் ஆனால் நம்ம வந்துட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டீங்க. பட் ஆனால் இது பர்கரோடு வச்சு சாப்பிடும் போது தான் பர்கருக்கான டேஸ்டே கிடைக்கும். ஸோ இதோட பேர் வந்துட்டு ஐஸ்பர்க் லெட்யூஸ். இது ஆக்சுவலி சின்ன சைஸ்லயும் கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அது வாங்கிக்கோங்க. எங்களுக்கு ஆக்சுவலி சின்ன சைஸ் கிடைக்கல, அதனால நான் பெரிய சைஸ் தான் வாங்கினேன். ஸோ இதோட அவுட்டர் லேயர்லாம் நான் எடுத்துடுறேன். அதேமாரி நீங்களும் ஆக்சுவலி எடுத்துருங்க. இது வந்துட்டு அவுட்டர் லேயரில் கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ் லேயர் எடுத்துக்கோங்க. எடுத்து லைட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க இதை. ஓகே, இப்போ பன் வந்துட்டு பாருங்க ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. ஸோ நான் இதை எடுத்துடுறேன். ஓகே, இப்போ பன் ரெடி. ஸோ நான் இதில் வந்துட்டு மயோனஸ் கொஞ்சம் போடுறேன்.
வேணுன்றவங்க இது வந்து ஆப்ஷனல் தான். வேணும் யாருக்கு மயோனஸ் வேணுமோ போடலாம், இல்லை வேண்டாம் அப்படின்றவங்க போட வேண்டாம். ஸோ நான் கொஞ்சம் மயோனஸ் போட்டுக்கிறேன். ஓகே, இதில் மயோனஸ் வச்சுட்டு ஸோ இந்த கிறிஸ்பி சிக்கனை நான் வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். அதுக்கு மேலே ஐஸ்பர்க் லெட்யூஸ். ஸோ இதை நான் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி ஓகே ஓகே நமக்கு பாருங்கள் பர்கர் ரெடி. ஸோ இது வந்துட்டு எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்துட்டு ஹோட்டல் ஸ்டைல், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரியே கிடைக்கும். ஓகே கைஸ், மேடம் டேஸ்ட் பண்ணுறாங்க. எப்படிடா இருக்கு? நல்லா இருக்கா? ஓ சூப்பரா. ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்கா? ஓகே, அப்புறமா காரம் போடணுமா? ஓகே. ஓகே கைஸ், இதுதான் வந்துட்டு கிறிஸ்பி பாப்கார்ன் அண்ட் கிறிஸ்பி பர்கரோட ரெசிபி. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வெளில போய் சாப்பிடணும், ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகும். பட் அதை விட கம்மியான ரேட்ல நம்ம வீட்லயே தாராளமா செஞ்சு சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. வெளியில எப்படி டேஸ்ட் இருக்கோ எக்ஸாக்டா 100% அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் முக்கியமா அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.